எங்களுக்கு நம்பி சொல்லிட்டு போனதுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் இது எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிக மிக நன்றி. இருபட்டி அபிவிருத்தி சங்கத்தினால் தான் இந்த வீடு எனக்கு தரப்பட்டவருக்கும் நான் பல நன்றியை செலுத்துகின்றேன். நல்லா படிப்பீங்களா? வாய்க்கு ஒப்பியெல்லாம் உதவி செய்து அவளுக்கு நன்றி. சமூக மீடியாவின் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த மார்கழி மாத பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற புரவி புயல் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பிரதேசங்களுக்கு சமூக மீடியா சென்றிருந்தது. அந்த ரீதியில் புங்குடுதீவிற்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நாம் சந்தித்திருந்தோம். அவர்களுக்குரிய உதவிகளை புலம்பெயர் வாழ் மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். நாம் அந்த காணொலிகளை பதிவிட்ட போது நிறைய வெளிநாட்டு வாழ் உள்ளங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருந்தார்கள், தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் எங்களுடைய நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற நம் தாயகம் தயாரிப்பு உள்ளூர் உற்பத்திகளினுடைய நிறுவனத்தினுடைய தொழிலதிபர் குணராஜா உதயன் அவர்களினுடைய அனுசரணையுடன் இப்பொழுது புங்குடுதீவில் இருக்கின்ற ஒரு தொகுதி சிறுவர்களுக்கு அவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல ஆயத்தமாகின்றார்கள். அவர்களுக்குரிய புத்தக பை மற்றும் கொப்பிகள் வழங்கப்பட இருக்கின்றன. குணராஜா உதயன் அவர்களுடைய அனுசரணை மூலம் சமூக மீடியாவிற்கூடாக இந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதற்காக எங்களுடைய சமூக மீடியாவினுடைய குழு இப்பொழுது புங்குடுதீவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. புங்குடுதீவு 4ஆம் வட்டாரம் கத்தாழை முனையின் தற்கால பிரச்சினையை தீர்க்க முன்வந்துள்ள புலம்பெயர் உறவுகள். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றான புங்குடுதீவு 4ஆம் வட்டாரம் கத்தாழை முனையில் வசிக்கின்ற 17 குடும்பங்கள் தங்கள் பிரச்சினைகளை எங்கள் சமூகம் மீடியா ஊடாக தெரியப்படுத்தியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் கண்டுகொள்ளப்படாத புங்குடுதீவின் ஒரு பகுதி மக்கள் என குறித்த காணொலியை பதிவிட்டிருந்தோம். குறித்த காணொலியை பார்வையிட்ட பல புங்குடுதீவு வாழ் புலம்பெயர் உறவுகள் உடனடி தேவைகளை தீர்த்து வைக்க முன்வந்த நிலையில் கட்டங்கட்டமாக அவர்களின் சிறிய சிறிய தேவைகளை நிறைவேற்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு இந்த வெள்ளம் வந்ததால் நாங்கள் இதுகள் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளோட ஆபரணங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்காக இப்போ வந்து பேக்குகள் உள்ளுக்குள்ளே புத்தகங்கள் கொம்பாசுகள் இருக்குது. இது கிடைச்சதுக்கு எங்களுக்கு மிக நன்றிகள். என்றென்றும் இதுகளை நாங்கள் நம்பி வாழ்ந்ததுக்காகவும் எங்களுக்கு நம்பி சொல்லிட்டு போனதுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் இது எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிக மிக நன்றி. பேக்கெல்லாம் கொண்டு வந்ததற்கு நன்றி. நல்லா படிப்பீங்களா? எங்களுக்கு கொப்பி புத்தகி கிடைத்ததுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு மிக நன்றி. நான் சிவதாசு கிரியா 4ஆம் வட்டாரத்தில் வாசிக்கிறேன், கத்தாளமுனை. எனக்கு இந்த கொப்பி பிள்ளைகளுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. நான் தரம் 5 கல்வி வைக்கிறேன். என் பெயர் சீனாப் சிவதாஸ் பைசா. எனக்கு இந்த கொப்பியும் புத்தகம் தந்ததுக்கு மிக நன்றி. வெள்ளம் தண்ணியால் நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புகள் எல்லாம் வெள்ளம் தண்ணியோட போட்டுது. அதால் எங்கள் அண்ணாக்கு 2 அண்ணாக்கள் வந்து பார்த்த வீடுகள் இவை வந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்த புத்தக வாய்க்கு கொப்பியெல்லாம் உதவி செய்து அவளுக்கு நன்றி. சுதாசி ஜீவாசான நான் மகாவிதத்தில் 11ஆம் தரம் படிக்கிறேன். வாய்க்கு உதவி செஞ்ச அண்ணாக்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு விடவில்லை. பேர் என்ன தம்பிக்கு? டான்சன். டான்சன். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சுப்பிரமணியம். ஸ்கூலு இப்போ தொடங்கின பிறகு என்ன செய்ய போகிறீங்க? படிக்கணும். அப்போ இவ்வளோ நாளும் என்ன மாதிரி போகுது படிப்பு?
நல்லா போகுது. உண்மையாவா? விளையாட போறீங்களா? எங்களுக்கு இந்த சமூகத்தால் நீங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு பேக்குகள் கோப்பிகள் கொடுத்துருக்குறீங்க. இதை போல் எங்களோட பிள்ளைகளுக்கு சில உதவிகள் செய்து நாங்கள் ஒரு கிராமம் மாதிரி ஒரு வறியப்பட்ட இடம், இப்படி இன்னும் சில உதவிகளை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்தால் மிக நன்றியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களின் வீடுகளை புனரமைத்துக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை கனடாவை தலைமையமாக கொண்டு இயங்குகின்ற புங்குடுதீவு இருப்பிட்டி அபிவிருத்தி சங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த 6 வீடுகளுக்கு மேலதிகமாக சில வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு கனடாவாழ் அன்பர் அப்பலோ ரென்ட கார் உரிமையாளர் ஸ்ரீனி பாலா மற்றும் SQM ஜெனிட்டோரியல் சர்வீசஸ் உரிமையாளர் ஹாம்ராஜ் முன் வந்துள்ளனர். அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் இந்த வேலை திட்டங்களும் நிறைவேற்றி கொடுக்கப்பட உள்ளது. இதேவேளை புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா புங்குடுதீவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை முன்னெடுத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று வாழ்வதற்குரிய நிலையில் வீடுகள் இல்லாமல் இன்னமும் அவதியுறும் மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். இதனையும் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்கின்றோம். நான் இதுக்குள்ளே இருக்கும்போதப்போ வெள்ளம் தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளாலேயே சேறு தண்ணி எல்லாம் போய்கொண்டே இருக்கும்போது தம்பி வந்து அந்த அதுக்குள்ளே இருந்து படம் எடுத்து படம் பிடிச்சி எல்லாம் பார்க்கும்போது நான் யோசிச்சேன்னா நான் இருக்க இல்லாத வீட்டுக்குள்ளே தம்பி இருந்து இதை செலுத்துறே என்றதை நான் தேத்தண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். தேத்தண்ணி வச்சு வேண்டு இருக்கும்போது தம்பி வந்து அதுக்குள்ளே குந்திக்கொண்டு இருந்து நின்று மடுக்கையில் குந்திக்கொண்டு இருந்து அந்த படத்தை எடுத்துக்கொண்டு இருக்க நான் இருந்து அடுப்பு முட்டையில்லாத வீட்டுக்குள்ளே தம்பி வந்திருந்து இவ்வளோ வேலையை செய்து எனக்கு செய்கிறேரே என்றது தான் நான் யோசித்தேன். கடவுளே எனக்கு ஒரு இதாக இது ஒரு நிறுவனத்தை என்றாலும் வந்து எனக்கு இந்த வீட்டை செலுத்தி தருவன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என் வீடு என் மனதுக்கு திருப்தியாக எனக்கு வீடு ஒன்று கிடைச்சிருக்கு. எனக்கு நல்ல சந்தோஷம் ஐயா. நான் இருந்ததே அவ்வளோ கோவிலன் தம்பியே கேளுங்க இப்படி ஐயாம இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்திருக்கக்குள்ளே சேர்த்துக்கு தண்ணிக்குள்ளான் இருந்தவர். இப்போ நான் நினைச்சேன் நான் ஒருவன் வந்திருக்கிற உடுப்புக்கே இந்த தண்ணிக்கே இருக்கிறேர், அவர்கிட்ட உடுப்பே பலதாக போகுதுன்னு நான் நினைச்சேன். அப்படியான இதுக்குள்ளே வந்திருந்து அந்த புள்ளை நான் பெற்ற புள்ள மாதிரி அந்த புள்ளை எனக்கு வந்திருந்து இந்த உதவியை எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கு. இந்த வீட்டை அபிவிருத்தி சங்கம் இருவிட்டி அபிவிருத்தி சங்கத்தினால்தான் இந்த வீடு எனக்கு தரப்பட்டவருக்கு நான் பல நன்றியை செலுத்துகின்றேன். எனது வீடு எண்ணம் ஒப்புரவில்லை, அறத்திட்டத்தில் இருக்கின்றது. எனக்கு மனம் திருப்தியாக இருக்கின்றது. புங்குடுதீவுக்கு சமூக மீடியா வந்திருந்த போது மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள் நிறைய இருந்தது. அந்த வீடுகளின் காட்சியில் வந்து சமூக மீடியா எடுத்து காணொளியாக யூடியூப்பில் போட்டிருந்தது. அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து பார்த்துருந்தவை. அதில் வந்து இப்போ இங்கே வந்து J33 கிராம பிரிவில் வந்து நிறைய ப்ரொஜெக்டுகள் நடந்து கொண்டிருக்குது அவைன்ற உதவிகளின் மூலமாக. இதில் வந்து குறிப்பாக இருப்பிட்டி அபிவிருத்தி சங்கம் தலைமையகம் கனடாவை தலைமையகமாக கொண்டு இயங்குகிற இந்த புங்குடுதீவினுடைய இருப்பிட்டி அபிவிருத்தி சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேர் சேர்ந்து வந்து இதில் கடுமையாக வெள்ளத்தால் கடுமையாக உள்ளுக்கு சேறு தங்கியிருந்த மாதிரியான வீடுகளுக்கெல்லாம் நிறைய உதவிகள் வழங்கியிருக்கணும். அவையோட பண உதவி நிதி உதவினால் இந்த திட்டங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மக்கள் வந்து நிறைய சந்தோஷப்படினோம். அவை வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். இந்த மாதிரியான நிறைய முன்னேற்றங்கள் அபிவிருத்தியில் வந்து இந்த மக்களுக்கு மேலும் தேவைப்படுகின்றது. இந்த வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கை குழந்தையோட இந்த குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது. நாங்கள் கடைசியாக வரைக்கில் குடிசை வீடு தான் இருந்தது. அத்திவார காட்டுக்கு மேலே கிடுகு போட்டு தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தவை. இப்போ வந்து அந்த வீட்டு உதவிகள் வந்து அவர்களுக்கு கிடைச்சதால் கல்வீடு கட்டப்பட்டு இங்கே வந்து அவர்களுக்கான வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.